சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது. வழக்கு விவரம் என்ன? ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா மற்றும் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் பிரச்சனை நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசல்டா கொடுத்த புகாரில் மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது. அப்போது ரங்கராஜ் தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கொண்டதாகவும் தன்னை திருமணம் செய்து கொண்டதை ஒப்புக்கொண்டதாகவும் ஜாய் கூறியிருந்தார். ஆனால் அதற்கு எதிராக ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கையில் தன்னை ஜாய் கிறிசல்டா மிரட்டித்தான் திருமணம் செய்து கொண்டதாகவும் DNA பரிசோதனையில் குழந்தை தன்னுடையது என உறுதியானால் அதன் வாழ்நாள் செலவை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார். இதை பார்த்து கடுப்பான ஜாய் கிறிசல்டா ரங்கராஜ் தனக்கு உருகி அனுப்பிய மெசேஜ்களின் ஸ்கிரீன்ஷாட்டுகளை பகிர்ந்து ரங்கராஜுக்கு பதிலடி கொடுத்திருந்தார். இவர்கள் இருவரின் விவாதம் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க, இது நாள் வரை வாய் திறக்காமல் இருந்து வந்த ரங்கராஜின் மனைவி ஸ்ருதி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடிதம் ஒன்றை வெளியிட்டார். அதில் ஜாய் கிறிசல்டாவுக்கு தன்னுடைய கணவரிடம் இருக்கும் பணத்தின் மீதுதான் ஆர்வம் உள்ளது என்ற கண்ணோட்டத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைத்தளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாய் கிறிசல்டா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆஜராகி தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து உடன் வாழ்வதாக கூறி ரங்கராஜ் ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்தார். சமுதாயத்தில் செல்வாக்கான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிரான புகார் மீது 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் எந்த விசாரணையும் நடத்தாமல் அவரை அனுப்பி வைத்தனர். நிறைமாத கர்ப்பிணியான கிறிசல்டாவை 8 மணி நேரமாக காவல் நிலையத்தில் உட்கார வைத்திருந்தனர் எனவும் குறிப்பிட்டார். ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மகளிர் ஆணையம் உத்தரவிட்டும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தன்னுடைய போனில் இருந்த புகைப்பட ஆதாரங்களை ரங்கராஜ் அழித்து விட்டார் என்றும் கிறிசல்டா தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு DNA பரிசோதனை மேற்கொள்ள வேண்டுமென்றும் DNA பரிசோதனையில் தந்தை என்று தெரிய வந்தால் குழந்தையை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க மாதம்பட்டி ரங்கராஜ் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தன்னுடைய நற்பெயரை பாதிக்கும் வகையில் சமூக வலைத்தளங்களில் அவதூறான கருத்துக்களை ஜாய் வெளியிட்டுள்ளதாகவும் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் தன்னை பற்றியும் ஜாய் கிறிசல்டா குறித்தும் மோசமான வகையில் வீடியோக்களை பரப்பி யூடியூப் சேனல்கள் அதை பணமாக்கி வருகின்றன என்றும் ரங்கராஜ் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. யூடியூப் சேனல்கள் தங்களை பற்றி அவதூறான வீடியோக்களை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை வரும் 14ஆம் தேதி தாக்கல் செய்ய இரு தரப்பிற்கும் உத்தரவிட்டு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டார்.